வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அமைச்சர் துரைமுருகன், அதுவும் சிங்கப்பூரில் உள்ள மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். என்ன நடந்தது? திடீரென்று இரவோடு இரவாக சிங்கப்பூர் சென்ற துரைமுருகன் எதற்காக, என்ன காரணம், என்ன நடந்தது என்பதை தான் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம். கடந்த 27ஆம் தேதி அமெரிக்கா பயணம் மேற்கொண்டார் ஸ்டாலின் அவர்கள். அதற்கு முன்பாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமைச்சரவையிலும் சரி, மாவட்ட செயலாளர்களும் சரி, அனைவரும் என்னுடைய கண்காணிப்பில்தான் இருப்பார்கள். யாரேனும் சிறு தவறுகள் செய்தாலும் என்னுடைய கவனத்திற்கு வந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுப்பேன் என்று ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருந்தார். மேலும் துரைமுருகன் மீது தனி கவனத்தையும் செலுத்தியிருந்தார் ஸ்டாலின் அவர்கள். அமெரிக்காவிற்கு சென்ற பிறகு 3 நாட்கள் துரைமுருகன் அவர்கள் அவரது சொந்த தொகுதியான காட்பாடியில்தான் தங்கியிருந்தார். ஆனால் திடீரென்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவில் இருந்து அமைச்சர் துரைமுருகன் அவர்களது செயல்பாடுகள் பற்றி கேட்டறிந்தார். இந்த நிலையில்தான் அமைச்சர் துரைமுருகன் தற்பொழுது சிங்கப்பூர் சென்றுள்ளதாகவும், இந்த பயணம் ஏன் என்ற விவாதம் திமுகவினருக்கிடையே எழுந்துள்ளது. ஸ்டாலினிடம் அமைச்சர்களின் தினசரி செயல்பாடுகளின் விவரங்கள் கொடுக்கப்பட்டு வருகிறது. அமைச்சர் துரைமுருகன் பற்றி ஸ்பெஷலாக கேட்டறிந்தும் செயல்படுகிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அமெரிக்காவிற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சென்றதிலிருந்து துரைமுருகன் மீது தனி கவனத்தை செலுத்தி வருவது நமது அனைவருக்கும் நன்றாக தெரிந்திருக்கும். இந்த நிலையில்தான் நேரடியாக துரைமுருகனிடம் தொலைபேசியில் கேட்டறிந்த ஸ்டாலின் அவர்கள் சிங்கப்பூருக்கு இதய சோதனை செய்ய சென்றிருப்பதாகவும், வருடம் சிங்கப்பூருக்கு செல்வேன், ஆனால் இந்த முறை கலைஞர் நூற்றாண்டு விழா, கலைஞர் 100 ரூபாய் நாணயம் விழா போன்ற அனைத்து கட்சி ரீதியான நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டதன் காரணமாக திடீரென்று இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும், உடல்நிலை மிக மோசமாக இருப்பதன் காரணமாக சிங்கப்பூருக்கு சென்றிருப்பதாக துரைமுருகன் தெரிவித்திருப்பதாக செய்திகள் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே துரைமுருகன் தமிழகத்தில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால் அதை கட்சி ரீதியாகவும் அரசியலாகவும் மாற்றக்கூடும். இதன் காரணமாகத்தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களது அறிவுறுத்தலின்படி தற்பொழுது சிங்கப்பூருக்கு சென்ற பிறகு இதனை தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது இதற்காகத்தான் துணை முதல்வராக துரைமுருகனை தேர்வு செய்யவில்லையா? அமெரிக்கா பயணம் மேற்கொண்ட பிறகு ஆட்சி பொறுப்பை யார் கவனிப்பார் என்று கூறப்பட்டு வந்த நிலையில் துரைமுருகனும் வெளிநாடு பயணம் மேற்கொள்வதாக இருந்த காரணத்தினால்தான் தற்பொழுது ஆட்சி அதிகாரங்கள் உதயநிதி ஸ்டாலின் கண்காணிப்பில் தற்பொழுது விடப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது.